வா, உன் பிள்ளைகளெல்லாம் உன்னை வந்து சேருவாங்க. நீதிமன்ற வாசல் வரை சென்று திரும்பி வருவாள் உன்னிடம். போ, வெற்றி உண்டு. இந்தாப்பா, வெற்றியாக்கி தரேன். நீ கால் வந்துட்டு வாடா. அழகான பொண்ணுதான், அதுக்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம். இன்னொருத்தர கால் வந்துட்டு அறவரை ஆளுன்ட்டு எல்லாம் கட்டிக்கிறேன். அங்காளம்மா எங்கே இருக்காப்பா? நான் கருப்புசாமி. ஓயாமல் என்கிட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கியே, என்ன விஷயம்? எனக்கு ஏன் இப்படி ஒரு சித்திரவதையை கொடுத்த? இப்படி இருக்கிறதுனால எனக்கு கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. என்னை பிடிச்சி மாவா ஆட்டுது ஏப்பா, நான் உனக்கு பிள்ளையாக இருந்து எனக்கு என்னப்பா கிடச்சிது? அப்படிலாம் புலம்புதியாமலா? கால் விட்டுவா. இப்போ மனைவி மக்களை ஒன்றா சேர்த்து வச்சா போதுமா? இந்தா, இந்த குழப்பத்திலேருந்து உன்னை விடுதலையாக்கி ஒன்றா வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. மன்னிச்சு ஓடு, முன்னேற்றம் கிடைக்கும். கருப்பசாமிக்கு அதே கடலூர் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. என்னம்மா உங்கள் பிள்ளைக்கு என்னம்மா வேணுமா? வா, கால் வந்துட்டு வா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. உட்காரலாம். இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா? ஏன் ஒத்துக்கிட மாட்டேக்க? மனத்துக்குள்ள குழப்பமா இருக்கா? நீ ஒரு தடவை கால் வந்துட்டு வா, நீ உட்காந்துக்கா. வா, சொந்த பந்தங்களில் ஏற்படக்கூடிய தப்பு என்னன்னு சொன்னால், உறவு முறை உள்ள வீட்டில் நாங்கள் பெண்ணும் கொடுத்துருந்தோம்னு சொல்லி சும்மா அறியாமல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பேசிடுவாங்க. காலமும் பருவமும் வந்திருக்கும் பொழுது பொருந்தாமல் போயிடும். ஆனால் அந்த பிள்ளையுடைய மனத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்? நம்ம இந்த வீட்டுக்கு தான் வாழ போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை தானாக உள்ளத்தில் தோன்றிடும். கடைசியில் அது என்ன செய்யும்? நிம்மதியை கெடுக்கும். அவங்க குடும்பம் ஒத்து வராது. எப்படி காலம் போக போக சம்பந்தக்காரங்களுடைய மனநிலைகள் வந்து பக்குவப்படாது. அந்த பக்குவம் குறைஞ்ச உடனே அங்கே பெண்ணு கொடுக்க வேண்டாம்னு நீ முடிவு எடுப்பேன். ஆனால் உன் பிள்ளை மனத்துக்குள்ளே இருந்த மனத்தை எப்படி மாற்றுவேன்? முடியாது. குற்றமெல்லாம் நீங்கள் தான் பண்ணி, அவ செய்யலை. புரியுதா? இன்னொரு கால் வந்துட்டு வா. அதனால் பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க யாராலும் தான் வாய் அடக்கி இருந்து பழகுங்க. என்னப்பா சரானப்பா, அது ரொம்ப முக்கியம். இப்போ சொந்த பந்தத்தில் கல்யாணம் முடிக்கணுமா, வேறு இடத்துல கல்யாணம் முடிக்கணுமா? உனக்கு பக்கத்தில் வா. சொந்தத்தை மற. தாத்தா கருப்பசாமி உனக்கு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்து தரேன், சந்தோஷமாக வாழ்வேன். 3 மாதம் பொறுமையாக இரு. யார்கிட்டையும் எந்த பதிலும் உறுதி நீ சொல்லாத. என் மேலே பாரத்தை போட்டு சந்தோஷமாக இருப்போம். கருப்பசாமிக்கு பாப்பா காலில் வந்துட்டு வா. வெற்றி அடைவாய் செல்லக்குட்டி. வயிறார சாப்பிடு போ. அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம்மா. என்னடா வேணும் தம்பி? அப்படியா? கண்ணை மூடு. கால் வந்துட்டு வாப்பா. ஆஞ்சநேயா. அப்பா ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குப்பா? கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஆனால் அந்த எல்லையில் அந்த சாமி வரார். 3.25 ஆண்டுகளாக உங்கள் வீட்டுக்குள்ளே கடன்களும் மனவேதனையும் பிள்ளைகளுடைய மன அமைதி குறைஞ்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க. செய்வன வைவனையெல்லாம் ஒன்றும் நடக்கலப்பா. இது சாதாரணமாக இயல்பான நிலைகள். இந்த நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி வாழ வச்சு தந்தால் போதும்லா. வீடு வாசல் எல்லாத்தையும் நிலைக்கும்படி செஞ்சு தரேன். கவலைப்படாமல் இரு, கடனை தீர்த்துருவோம். கால் வந்துட்டோம். வீடு நிலம் சம்பந்தமாக யாருப்பா வந்தது? கடலூர்லேருந்து நிலம் சம்பந்தமாக. வெற்றிவேல் முருகனுக்கு.
இந்தாப்பா வெற்றி ஆக்கித்தாரேன். இந்த அப்படி காப்பாங்க. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க சாப்பிட்டு போயா தம்பி. அதுதான் நானும் நினச்சேன். யாருக்கு கல்யாணம்? என்ன பேர் பிள்ளை பேர்? பக்கத்தில் வாங்க. பையன்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டீங்களாப்பா? என்ன சொன்னாங்க? அப்படியா? பையன் இஷ்டத்துக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிப்போமா, நம்ம இஷ்டத்துக்கு முடிப்போமா? அதில் உள்ள தடைகள் பிரச்சனைகள்லாம் அவனுக்கு இருக்குது. தை மாதத்தில் உன் பையனுக்கு கல்யாணம் நடந்துடும். வெற்றியாக்கி தரேன். எல்லா குறைகளும் நீங்கிடும். இந்தா மகிழ்ச்சியாக நேர்மையானவன் நீ, உன் உள்ளம் உண்மையாக உயரும். இந்தா நம்ம கிளையிலிருந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஆச்சிரும் போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு விழுப்புரம் 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 மாவானு விழுப்புரமாப்பா. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்ப்பா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்ன தொழில்ப்பா? என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வரலாம். முருகா சங்கீத மேகம் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பணங்களை வேலைக்காக பணத்துக்காக நிறைய செலவழித்து நஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்கள்லாம். உண்மையா? சில நம்பிக்கை துரோகிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள். உண்மையா இல்லையாடா? அதனால் அரசு எங்களுக்கு உத்தியோகம் கொடுக்குமா, இல்லாட்ட புதுமையாக தொழில் ஆரம்பித்து நாங்கள் நல்லா இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை உன் உள்ளத்தில் தோன்றிவிட்டது. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு ராஜ உத்தியோகம் உண்டுடா. இந்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். கிடைக்கும்னு சொல்லிட்டேன். என்னடா எக்ஸாமை பற்றி பேசுகிறேன்? இந்த ஆண்டில் உனக்கு கிடைக்கும். ஜெயிச்சு மாத சம்பளத்தை கருப்பசாமி கொண்டு வந்து சேர்த்து வா பக்கத்தில். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா வெற்றி ஆகிடுதுப்பா. நல்லா இருக்கு. இந்த பணம் வேணுமா? இந்தா பணம். சரிதான். அவன் மனத்தில் என்ன தோணுச்சு அப்படி கூப்பிட்டுட்டியா? சந்தோஷமாக இருக்கட்டும். அடுத்து கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. அடுத்து குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாருப்பா? குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? கால் வந்துட்டோமா? இப்போதைக்கு வேண்டாடா. 3 மாதம் பொறுத்து செய்யலாம். ஆனால் அவங்கள மறுத்து வேண்டாம்னு சொல்லிடாத, சரின்னு சொல்லி வச்சுக்கா. 3 மாதம் பொறுத்து நம்ம முடிவு எடுப்போம். கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கு. இவங்க எல்லாம் திருப்தி இருக்கு, எனக்கு வேணாம்னு வேற இடம் பார்க்கலாம் இருக்கு. 3 மாதம் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். கால் வந்துட்டோப்பா. டாக்குமெண்ட் இடம் சம்பந்தமாக யாருக்கு மன வருத்தம்? வாமா. என்னம்மா டாக்குமெண்ட்டு? அங்கே இருந்துக்காங்க, வரேன். டிங் டிங் டிங். வனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உங்கள் அப்பாங்க? சரி, கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு நிலையான தொழிலையும் காட்டணும், திருமணத்தையும் நடத்தி தரணும். கொஞ்சம் குடும்பத்தில் பணம் சம்பந்தமான நெருக்கடியும் மனவேதனையும் இருந்துக்கிட்டு இருக்கு.
அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதும்ல. வேறு என்னடா வேணும்? பக்கத்தில் வா. கல்யாணம் நடக்காது என்று சொல்லி சில ஜாதக தடைகள் உனக்கு இருக்குது. சில மனிதர்களால் இடைஞ்சலும் நடக்கு. அந்த இடைஞ்சலை நீக்கி வெற்றிகரமாக தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். நிலைத்து விடுவான், ஆனந்தமாக இருப்பான். புண்ணியம் அடைவாய் மகனே, வாழ்க. சாப்பிட்டு போங்க, அடுத்து பேசுவாது. கால் விட்டுவாங்க. பணம் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, டாக்குமெண்ட் இல்லை. பணத்தை கொடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் வச்சுருக்கீங்களா? அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு. என்ன எழுதி வச்சுருக்கேன்? எழுதிய டாக்குமெண்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த மண் நிலம் சம்மந்தமான ரெக்கார்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வரல. அப்படி தானே? கால் வந்துட்டுவாங்க. அது ஏன் இல்லை தெரியணும்ல. 1 2 3 4 5 6 7 8 9 17 வீட்டுக்கு இல்லை. எத்தனை வீட்டுக்கு இல்லை? 17 வீட்டுக்கு இல்லை. அதில் உங்களுடைய பகுதியும் லிங்கில் தான் இருக்குது. இந்த வாரத்தில் அதனுடைய விஷயத்துக்கு அவங்க முடிவு எடுத்து தெளிவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் உனக்கு ஏற்பாடு பண்ணவன் ஒழுங்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் செய்ய வேண்டியவங்களுக்கு அது போய் சேர்ந்தாச்சுன்னா ஒழுங்காக வந்து சேர்ந்துடும். கால் வந்துட்டு வா. நல்ல பாசையா? அடுத்து வேறு என்ன வேணும்னு கேட்டுக்கா. என்ன வேணும்? இந்தா அந்த வீட்டு டாக்குமெண்ட்டை மீட்டி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். புண்ணியமாக இருங்க. என்னடா தொழிலே? நிறைய ஆட்கள் உன்னை கூப்பிடுவாங்க. போ, அசத்து ஓடு. கர்மசாமிக்கு தன்னுடைய பிள்ளையின் தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். காதலிக்க நேரம் இல்லை. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் என் சோசியமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உட்கார். பையன் எங்கே இருக்காரு? பையனா பொண்ணா? எங்கே இருக்காரு? அப்படியா? கல்யாணம் முடிக்க சொன்னாரா? எப்படி பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரா? கரெக்டாக கேட்க சொன்னாரோ? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வாங்க. பொண்ணு இருக்கு. யார் அது? வேண்டாம்னு சொல்லிட்டு உன் பையனுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், வைகாசி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. அதுக்கிடையில் தலைகளை நின்று ஊசித்தவன் இருந்தாலும் நடக்காது. அப்போ அதுவரை பொறுமையாக இருந்து பிரார்த்தனை பண்ணால் ஒழுங்காக நடக்கும். அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளாக இருப்பா? அவனுக்கு ஈக்குவலாக படித்தவளாக இருப்பா. அந்த பொண்ணும் அவன் கூட சேர்ந்து வெளிநாட்டில் பணி செய்யக்கூடிய பெண்மணியாக இருப்பாள். 2 பேரும் சேர்ந்து பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இந்தியாவில் 3 வீடு கட்டி முன்னேற்றமாக வாழ்வாங்க. அதே மாதிரி 2 பிள்ளைகள் பிறக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் கருப்பசாமின்னு அவன் மனசார வைப்பான். அடுத்து உன் மனைவியுடைய பேரை பொம்பளை பிள்ளைக்கு வைப்பான். நல்லா நான் எடுத்துட்டேன், தந்துட்டேன். போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக யார் பாதிக்கப்பட்டது? என்னடா தம்பி, என்னடா செய்தே? சாப்பிட்டு போகணும், அரைகுறையாக போயிடக்கூடாது. என்ன வயிற்று கோளாறு உனக்கு? அப்படியா? கண்ணை மூடு. அந்த ஒன் சைடு வலித்து அப்படி அந்த வலி கிளினிக்கே இறங்குதே. அப்படி ஒன் சைடு பாதையான சீட் சம்பந்தமான வலிகள்லாம் சில சமயத்தில் வருதா? இந்த வலி குடல் இறக்கத்தின் ஆரம்பம். டாக்டர் செக் பண்ணியா நீ? குடல் இறக்கத்தின் ஆரம்பம். இப்போ போயிட்டு வந்துட்டோன்னா இதை அடுத்து வராமல் காப்பாற்றிக்கலாம். செய்வனை வச்சுருக்காங்கன்னு நீ நினச்சனா 4 தொழிலாளிகிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்துக்கலாம். என்ன பண்ணலாம்? டாக்டர்கிட்ட போறியா? இதுக்கு போறியா? கால் வந்துட்டு வாப்பா. எல்லாரும் பிழைக்கணும்லப்பா. எண்ணெய் கடைக்காரனும் பிழைக்கணும், விறகுக்காரனும் பிழைக்கணும். உண்மையா இல்லையா?
ஆண்டவன் எல்லாருக்கும் படி அளக்கணுமா உண்மையா? என்ன வா பக்கத்தில். இதுவரை கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. பிள்ளைகள் எங்கே? பக்கத்தில் வா. ஒரு பிள்ளைக்கு சனி பகவானுடைய கிரகங்கள் இருக்கிறதுனால 3 வருஷமாக ஆட்டாத ஆட்டுவங்களை ஆட்டி வச்சுட்டான். ஒரு நாள் வண்டியிலேருந்து கீழே விழக்கூடிய நிலைமைகளையும் உருவாக்கிட்டான் உனக்கு. அதனால் பகவானுடைய கருணையை வர வச்சு உன்னை காப்பாற்றி தரேன். கண்ணை மூடி சனி பகவானை பிரார்த்தனை செய்து பார்க்கலாம். நீலாம்பரதாரி, உன் நெஞ்சம் நெகிழ இந்த மகனை வாழ வைப்பாயாக. எந்த தடையில்லாமல் வாழ வைக்கிறேன்ப்பா. வெற்றி வீடு நல்லா சாப்பிட்டு போங்க தங்கங்களே, சாப்பிட்டு போங்க. கர்பசாமி எங்களுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிடுது, அதெல்லாம் எப்படி திரும்ப கிடைக்குமான்னு கேட்குறாங்களே. யாருப்பா? பண விஷயமாக கேட்டு வந்தது யார்? சொத்து சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? கூட பெரியவங்க யாருமே வரலையா? வாங்க பெரியப்பா, பெரியப்பாங்க வாங்க. வரணும், நான் பொம்பளை பிள்ளையை தனியாக எப்படி விடுறது? உட்காருங்க. என்னப்பா செய்யணும் இந்த பிள்ளைக்கு? புரிதம் எங்கே இருக்கான்? சொன்னால் வருத்தப்படுவியா? தெரிஞ்சது தான் சாமி சொல்ல போகுது, புதுசாக என்னதை சொல்ல போகிறாருங்கய்யா. உன்னை சேர்த்துக்கிட வைக்கணும், அவ்வளோதானே விஷயம். அவன் என்னவும் பழகிட்டு போகிறான், நமக்கு என்ன விஷயம்? கெட்டின முறைக்கு உன்னை மனைவியாக வச்சுக்கணும், போதுமா உனக்கு? அப்படியா? சேர்ந்து வாழ வைக்கணும் உனக்கு. நான் சொன்னது நீ உன் பாணின்னு சொல்லுது, நான் என் பாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அங்கே வேறு இடத்துல மனது குழப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். காலில் வந்துட்டு வா. கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கு மகளே, பக்கத்தில் வா. வாழ்க்கையை பிரியாமல் காப்பாற்றுறேன், உன்னைய ஏற்றுக்கிட வைக்கிறேன். என்ன நீ அப்படியே கட்டாயப்படுத்தி என்னைய கூப்பிட்டாலும் ஊர் உலகத்துக்குத்தான் நீ எனக்கு பொண்டாட்டி. என் மனசார உன்னை ஏற்க மாட்டேன்டி, உன்னை பாடா படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா? அதனால் உன்னை எப்படியாவது நிம்மதியாக்கிடுவேன். சந்தோஷமாக இருப்போம். அடுத்த எனக்கு செய்வன வைக்க தெரியாது. போ. எனக்கு அவங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுக்க வைக்க முடியாதும்மா, ஆள விடுமா. உன்னைய வாழ வைக்க முடியும். என்னம்மா உண்மையா இல்லையாம்மா? அதோட கர்பசாமிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 சரி 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 சரி. கோம்பை பக்தவாங்க. கோம்பை முத்துக்கள் சிரிப்பல்லவோ. கோம்பையாம்மா உனக்கு? கால் வந்துட்டு வரலாம். தேனி மாவட்டம் கோம்பை. கரெக்டு. யாரா வந்திய? வெரி குட். உன் கட்டுமனைக்கு போனேன். கர்மங்கள் விலகக்கூடிய நேரங்கள்லாம் வந்தாச்சு. அதனால் உன் பிள்ளைக்கு ஊர்மைக்கு கல்யாணத்தை நடத்தி நான் ஆனந்தமாக நடத்தி தந்துருதேன்ப்பா. வீணாக ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் மோதிக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டுக்கிட்டு நம்ம தலை உறிஞ்சி வந்துடக்கூடாது. கர்பசாமி சொன்னது மாதிரி நடத்திடணும் அப்படிங்கிறது உன் எண்ணம். நான் அப்படியே நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. என்னமா பிடிக்க? அதனால பெண் வீட்டிலிருந்து நற்செய்தியை உன் செவிக்கு நான் வர வைக்கிறேன். அப்பொழுது கேட்டு அந்த கல்யாணத்தை ஆனந்தமாக நடத்துவோம். வெற்றி உண்டுப்பா. இந்த சந்தோஷமாக நடத்துகிறேன், மகிழ்ச்சியாயிரு. கர்பசாமி 1க்கு 2 கட்டினேன், எனக்கு ஒரு பிள்ளையும் இல்லையே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை பொண்டாட்டி அண்ணாச்சி? 2. கால் விட்டுவாங்க.
உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், குழந்தை தோன்றி தோன்றி மறையுது, நிலைக்க மாட்டேங்குது. இதற்கு அடுத்து இந்த குழந்தை பெறக்கூடிய சக்தி எங்கள் உடம்புல இருக்கா, இல்லை கருப்பசாமி நீ அதிசயமாக எதுவும் விஞ்ஞானத்து மூலமாக குழந்தை தர போறியா, அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்து நாங்கள் எங்கள் காலத்தை ஓட்டட்டுமா அப்படின்னு ஒரு குழப்பமான உள்ளம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா. இந்த கேள்விக்கு ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் பதில் கிடைக்கும். அந்த பதில் ஏன் அவ்வளோ நாள் என்ன கருப்பசாமிக்கு, ஏன் அதை உடனே சொல்லிட்டா என்ன? உன் மனைவியினுடைய கற்பத்தில் ஒரு புதிய சக்தி உருவாக போகுது. அந்த சக்தி உருவாகி வளர்ச்சி ஆவதற்கு ஆவணி 18ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அதற்கு பின்பு அதனுடைய விளைவு என்ன என்பதை கேட்டு தெளிவாக்குவோம். சனி பகவானுக்கு 3 சனிக்கிழமை விளக்கு போட்டு வா, வெற்றியாக்கி தாரேன், ஜெயிப்போம். இந்தா உனக்கு பணங்கள் நிறைய வந்து சேரும், கஷ்டங்கள் தீரும், நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு அதே கோம்பை எல்லை என் உடலாலும் உழைப்பாலும் நான் பாடுபட்டும் எனக்கு எதை எடுத்தாலும் கஷ்டமாக இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான்ப்பா. அப்படியா? யாருக்கு கல்யாணம் நடக்கணுமா? யாருக்காது நடக்கணுமா? இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வேண்டியது அப்போ. பழனியாண்டவா அப்பா பழனியாண்டவா, காவடிகள் தேடி வரும் பழனியாண்டவா. பழனிமலை போயிருக்கேனே, ரொம்ப நாள் ஆச்சு. பையன் போயிருக்காரா? பழனிமலைக்கு காவடிக்கு மயில் தொகை தாரம்னு வேண்டுதலை பண்ணிக்கா. அவனுக்கு கல்யாணத்தை நான் வெற்றியாக்கி தாரேன். ஐப்பசிக்கு பிறகு திருமண விஷயம் நடக்கும். இழந்து போன பணமெல்லாம் வந்து சேரும். வேறு என்ன வேணும்? தொழிலை உருவாக்கி தாரேன், வெற்றியாக நடத்தி தாரேன். இன்னையிலிருந்து தொடங்கும், தொட்டது தொலங்கும். அடி சம்முன்னு. தலைவன் தலைவி, கோம்பை பகுதியிலிருந்து தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலானே. கோலமயில் போல் நீ வருவாயே. என்ன வேணும்? என்ன செய்யுதுப்பா? நல்ல நிமிந்து உட்காரு, கண்ணை முடிக்கா. தலை, கழுத்து, இடுப்பு போன்ற இடங்கள் அதிகமான வலி எடுக்கு. அதே மாதிரி சோர்வுத்தன்மை தோன்று ஓயாமல் படுத்துக்கிடணும் போல எண்ணம் தோன்றுது. பழைய மனிதனை மாதிரி உற்சாகமாக எனக்கு